ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு உலகத்தில் இருந்த நாட்கள்ல படகில் ஏறி அக்கறைக்கு போகும் சீஷர்கிட்ட சொல்லுகிறார்கள். எல்லாரும் படகை ஆயத்தம் பண்ணி படகில் போய்கொண்டிருக்கும் பொழுது பலத்த சுழல் காற்று வீசுகிறது. வேதம் தான் சொல்லுகிறது. அப்பொழுது படகு தண்ணீரிலே அந்த அலையினால் அமிழ்ந்து போகிற அளவுக்கு வந்து விட்டது. இயேசு படகில் தான் இருக்கிறார். அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார். உடனே தட்டி எழுப்புறாங்க. இயேசுவே, நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே, படகு முங்க போது, ஒரு ஆபத்துல இருக்கிறோம், உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னபோது இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாருன்னு சொல்லுகிறார். அப்போ உடனே காற்று நின்றுது, கடல்லாம் அப்படியே அமைதலாயிட்டு. அப்போ யோசித்து பாருங்க, இதை பார்க்கும் பொழுது சீஷர்கள் ஆச்சரியப்படுறாங்க. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ. அதுதான் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் அல்லது ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு பெரிய தலைவர், அதிகாரம் படைத்தவர் சொன்னால் காற்று நிற்குமா? கடல் அலைகள் எல்லாம் நின்று போகட்டும், அமைதியாகட்டும், நிற்கவே நிற்காது. காற்றை கணிக்க முடியவில்லையே, புயல் எங்க புறப்பட்டு எப்படி போகும், விஞ்ஞானத்தை இன்னைக்கு குழப்பி விட்டு விடுகிறது. ஆனால் காற்றுக்கு ஒரு பண்டகசாலை வைத்திருக்கிறாராம். எல்லாவற்றையும் கர்த்தர் தமது கட்டுக்குள் வைத்திருக்கிறார். அதுதான் மேன்மையான ஒன்று. அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். சுழல் காற்று வீசலாம், புயல் போல வேகமாய் காற்று மோதி அலைகள் எழும்பி குடும்பம் இன்னைக்கு நொறுங்கி போய் பலவீனத்துல, போராட்டத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? ஏசு எழுந்து அவைகளை அதற்றுவார் என்று சொன்னால் அவைகள் எல்லாம் அமைதியாகிவிடும். எல்லா சூழ்நிலையும் மாறிடும். அக்கறைக்கு போய் சேரக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருவாரு. ஒரு புத்தகத்துல படிச்ச எனக்கு அதை ஆச்சரியமாக இருந்து, நாம் வாழ்கிற இந்த பூமி உலகம் என்று சொல்லுகிறோம். ஏறக்குறைய ஒரு 25,000 மைல் சுற்றளவு கொண்டது என்று அவங்க விஞ்ஞானிகள் கணிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அதனுடைய எடையை 60 கோடியே இன்னும் கோடி டன் சொல்லி கோடிகள்ல அதை நிர்ணயிக்கிறாங்க. அதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அது அப்படியே வானத்துல ஆகாயத்துல தொங்க விடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்தது முன்னாடி ரொம்ப வருடங்களுக்கு முன்பாக அல்ல. பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது, சுழண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் யோபுவின் புஸ்தகத்துல, வேதத்துல, பழைய ஏற்பாட்டுல 26:7 அழகா அவர் அப்பம் எழுதியிருக்கிறார். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வழியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதே தன்னுடைய தாசனாகிய யோபுக்கு கர்த்தரை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. மற்றபடி எல்லாரும் சொன்னாங்க பூமி தட்டையாக இருக்கணும் தான் சொன்னாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கும் போது கலீலியா காபர்னிக்கஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, பூமி உருண்டை என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது அதற்கு முன்பாகவே ஏசியா தீர்க்கதரிசி அந்த புத்தகத்திலே 40:22 கர்த்தர் பூமி உருண்டையின் மேல் வீட்டிருக்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் எவ்வளவு செலவழித்து எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி கஷ்டப்படும் ஆண்டவர் இவைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது வேதத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு மேன்மையான ஒன்று. என்ன சொல்ல போனா, ஒரு நிமிடத்திற்கே 1500 கிலோமீட்டர் ஸ்பீடு அதை தாண்டி பூமி சுத்துதான். அவ்வளவு வேகமா சுழண்டோம். நாம எல்லாம் கீழே விழுந்துடல, பொருட்கள் சதறல, அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறார் எல்லாத்தையுமே. நம்மள அசைவு இல்லாம இருக்கிறோம். அவ்வளவு வேகமாய் சுழன்றாலும் கூட பாதுகாப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறவர். சுற்றிலும் வீசுகிற சுழல் காற்று, வேதனையான அனுபவங்கள், பாடுகள் நம்மளை பாதிக்க விடுவாரா? தைரியமா ஆண்டவர் நம்ம நம்பி இருந்தோம்னா நிச்சயமாக விட மாட்டார். அவருடைய சிருஷ்டிப்புல இருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அநேக ஆச்சரியமான அனுபவங்களை பார்க்க முடியும். அதையும் தாண்டி அவர் அதிசயமானவர் மட்டுமல்ல, அனைத்து உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். இந்த உண்மையும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். இதை யார் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு தீர்வு கொடுப்பார்னு சொல்லி அங்கலாய்க்கலாம். சகலத்தையும் அற்புதமாய் சிருஷ்டித்து ஆளுகை செய்து அழகா நடத்துகிற குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளின் காரியங்களா இருக்கலாம். நடத்த மாட்டாரா? இன்னைக்கு அவனுடைய கையில கொடுத்து பார்ப்போம். ஆண்டவரே, நடத்துங்கப்பா, நீர் எவ்வளவு அழகா வேதத்துல எல்லாத்தையுமே எழுதி கொடுத்திருக்கிறீங்க. நடக்கிற காரியங்கள், நடந்த காரியங்கள், இனி நடக்க போற காரியத்தை கூட வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. உலகம் எப்படி முடியும், என்னென்ன நடக்கும், எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் ஆழத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போய் காரியங்களை வெளிப்படுத்துவாரு. வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். எல்லா சூழலையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறிடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக தருணத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது எங்களை பிரமிக்க வைக்குதுப்பா. கிரிகளை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட வைக்கிறது. எவ்வளவு அழகாய், எவ்வளவு நேர்த்தியாய்,
நீர் உடைய சிருஷ்டிப்பு, இன்னைக்கு பூமி சுழண்டு வருகிற காரியங்கள், அந்தரங்கத்தில் தொங்குகிற காரியங்கள் ஒருவேளை விஞ்ஞானிகள் சமீபத்திலே கண்டுபிடித்தால் தேவன் அதற்கு முன்பாகவே பூமி உருண்டை எல்லாம் என்ன என்பது வேதத்தில் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறீரே. அநேக நேரம் அதன் மேன்மை இன்னைக்கு விஞ்ஞானிகள் தெரிந்து கொள்ள முடியவில்லை. உலக பிரகாரமான அறிவுகளில் தெரிந்து முடியல. நீர் எங்களுக்கு அதை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு அழகான வேதத்தையும் கையில கொடுத்திருக்க, அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய், இன்னும் உண்மை அறிகிற அறிவில வளரத்தக்கதாய் வேதத்தை நேசிக்க, வாசிக்க, தியானிக்க கிருபை கொடுங்க. சோர்ந்து போன பிள்ளைகள் இன்னைக்கு தைரியம் கொடுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எப்படிப்பட்ட சுழல் காற்று வீசினாலும் அவைகள் நம்மை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசு இருக்கும் பொழுது அதற்றுவார், அமைதலாயிரு, இறையாதுன்னு சொல்லுவார். அவைகள் கட்டுப்படும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.